யார் யாருக்கு மேட்ச்னா தமிழ் கிராக்கர்ஸ், தி வாரியர்ஸ், தமிழ் கிராக்கர்ஸ் டாஸ் வந்திருக்கு. சூஸ் டு ஃபீல்ட். இன்னைக்கு செகண்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் போட தமிழ் கிராக்கர்ஸ் வந்து மருது ஃபர்ஸ்ட் பாலே வெளியில தூக்கி விட்டுருக்காரு. இங்க 4 முதல் பாலே 4ஓட வந்திருக்குங்க. நல்ல தொடக்கம். த வாரியர்ஸ் டாட் பால். மீண்டும் அரைஞ்சிருக்காரு. பாலா கைக்கு போயிருக்கு. அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். ஒரு சிங்கிள் மட்டும் முயற்சி போயிருக்கு. 4 இடத்துல எல்லாம் போட்டிருக்காரு 2 பால். மீண்டும் ஒரு டாட் பால். ஒரு 4 இடத்துல எல்லாம் கம்பேக்ட் பண்ணிட்டார் மருது. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. அங்கே ஒரு டாட் பால். இன்னைக்கு பர்னி ஃபுல்லா மேகமூட்டமா காணப்படுதுங்க. ஓ டாட் பால். ஸ்லாட்ல இருந்துச்சு, அந்த பார்க்கல. செகண்ட் ஓவர் போட பாலா அவருக்கான முதல் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருக்காரு மருது. வெளியில எடுத்தாந்தாரு. வெளியில வச்ச பால் பூராமே 5 ஒரு 4ங்க வந்திருக்கு. விலைக்கு போட்ட பால் பூரா அடிக்கிறாருங்க. செகண்ட் பால் மீண்டும் தட்டியிருக்காரு. கேப்ல போகுது. மலைப்பாரா ரமேஷ் இங்க விட்டுருக்காரு. விட்டு 2 ரன்களாக மாறி இருக்கு. 2 ரன்ஸ். கேட்ச் மிஸ் ஆயிருக்குங்க. முருகன் கீப்பர் விட்டுருக்காரு. நல்ல கேட்சுங்க. வாய்ப்பை விட்டு இருக்காரு. ஃபீல்டிங்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ல ஒரு ஆளை தூக்கி வச்சிருக்காங்க. ஆஃப்ல ஆடுறாரு. உள்ள எடுத்தாண்டாருங்க. மீண்டும் ஒரு கேட்ச் மிஸ்ஸிங்க. ட்ரை பண்ணாரு, முடியல. பின்னாடி எடுத்தாந்தாரு. கேட்ச் ஆகுமா? ஆயிருக்குங்க. முருகன் கேட்ச் பிடிச்சிருக்காரு. முதல் விக்கெட் இறந்திருக்காங்க. அம்பையர் டிசிஷன் நோங்க, எதுவுமே கொடுக்கல. பேட்ஸ்மேன் ஹேண்ட்ல பட்டுச்சுங்கிறாரு. நாட் அவுட். அம்பையர் தீர்ப்பு நாட் அவுட்ங்க. நல்ல ஓவருங்க. ஸ்டார்ட் பண்ணி மீண்டும் ஒரு டாட் பால். நல்ல ஓவரை மாத்திருக்காங்க. ஒரு 4க்கு எடுத்து பாலா சுத்தி அப்படியே ஃபுல்லா வியூவே வேற லெவல்ல இருக்குங்க. சுத்தி பனி விழுந்துருக்கு கிரவுண்ட சுத்தி. அப்படியே நடுவில் மேட்ச் மாறுது. ஓவர் போட தேர்ட் ஓவர் போட மாறுதுங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வச்சாரு. உள்ள வச்சாரு. அங்க 6 வெளியில போயிருக்குங்க. முதல் பாலே வெளியில எடுத்தாந்துருக்காரு. செகண்ட் பால் டாஸ் பாலுங்க. மிஸ் பண்ணிருக்காரு. டாட் பாலா மாறி இருக்கு. பனி ஒரு பிளஸ்ங்க ஃபீல்டிங்குக்கு. டாட் பால் வைட். மீண்டும் விலைக்கு போட்டாரு. அதுவும் டாஸ் பால். பாலா கையில ஒரு சிங்கிளாக மாறி இருக்கு. டாஸ் உள்ள எடுத்தாங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இல்லை. உள்ள எடுத்தாந்தாரு. மீண்டும் ஸ்லாட்ல அங்க உதயா கைக்கு போயிருக்கு. அங்க ஒரு சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்குங்க மேட்ச். விக்கெட் எதுவும் போகல. வாரியர்ஸ்க்கும் ஸ்கோரும் பெருசா ஒன்றும் போகல. நார்மலா மீடியமா போய்கிட்டே இருக்காது வாட்டுக்க. விக்கெட் விழுகுமா மேட்ச்ல? ஒயர் கொடுத்துருக்காருங்க. உள்ள விழுந்துச்சு, ஆனா ஒயர் கொடுத்துருக்காரு. பால் இன்சைட். பாலா 4th ஓவர் உள்ள எடுத்தாண்டாருங்க. நல்லா ஒரு சுத்துக்கு போனாரு. கேட்ல படல. ஒரு டாட் பால். அங்க ஒரு அடிச்சுங்க.
ஒரு டாட் பால், மீண்டும் ஒரு டாட் பால் பாலாக்கிட்ட இருந்து. ஓ, மீண்டும் ஒரு சுத்தல். காற்று மட்டுமே பேட்ஸ்மேன் கையில இருந்து காற்று மட்டுமே வந்துட்டு இருக்கு. பால் ஆனா போகல. உள்ள வச்சாரு, வெளியில போகுமா, கேட்ச் ஆகுமா? 6 போயிருக்குங்க, வெளியில போயிருக்கு. மிகப்பெரிய 6 அங்க. பேட்ஸ்மேன் அணில்கிட்ட இருந்து ஒரு 6 வந்துச்சு. பாப்போம். மீண்டும் ஒரு மடக்கிட்டு கொடுத்தாரு. அங்க அப்புச்சி கையில நல்ல ஃபீல்டிங்க. 2 அவுட்டுக்கான முயற்சி மிஸ் ஆயிருக்குங்க. 2 அவுட் மிஸ். த்ரோ விட்டுட்டாரு, கீப்பர் விட்டுட்டாரு. நல்ல ஃபீல்டிங்க அப்புச்சிக்கிட்டே இருந்து. அங்க என்ன ஹேண்ட் ஸ்ட்ரைக்ல வந்துட்டாரு. மிஸ் ஆயிருக்கு விக்கெட். இதோட 2வது விக்கெட் மிஸ் ஆயிருக்குங்க அவருக்கு. ஒரு கேட்ச், ஒரு ரன் அவுட். ஓ, டாட் பால். மறவு. தேர்ட் ஓவர், அவருக்கான தேர்ட் ஓவர், 5th ஓவருங்க. விக்கெட் இந்த ஓவர்ல எடுப்பாரா? கொடுத்தாருங்க, வெளியில போயிருக்கு பேட்ஸ்மேன் வந்து. அருமையான அடி. அங்க 6 6ங்க. அங்க போயிருக்கு 6. மிகப்பெரிய 6 எடுத்து வந்திருக்காரு. நல்ல ஒரு முதல் பால்ல எப்பவுமே 6 4 வருது. அடுத்த 5 பால் டாட் விட்டுறாங்க. செகண்ட் பால் நல்ல தடுப்பு, கேட்சுங்க. அங்க கேட்ச். முதல் விக்கெட்டை இழந்திருக்காருங்க வாரியர்ஸ். அங்க தாரா ஒரு கேட்ச் நல்லா பிடிச்சிருக்காரு. போன பால்ல ஒரு நல்ல விக்கெட் மரத்துக்கிட்ட இருந்து பார்த்தோம். மீண்டும் கேட்ச் ஆகுமா? அழகு கைக்கே போயிருக்கு. கேட்சுங்க. அங்க ஒரு நல்ல கேட்ச். 2 விக்கெட் எடுத்துருக்காரு. ஹாட்ரிக் வாங்குவாரா மருது? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போங்க. அருமையான ஒரு விக்கெட், நல்ல கேட்சுங்க. அழகு. நியூ பேட்ஸ்மேன் வாரியர்ஸ் வந்து விக்கெட் வாங்குவாரா? ஹாட்ரிக் ஆகுமா? ஒரு இன்சைட் வச்சுங்க, ஹாட்ரிக் மிஸ்ஸுங்க. நல்ல வெளியில வந்துருச்சுங்க பால். ஹெச்ஐ அங்க ஒரு மிஸ். மீண்டும் ஒரு தட்டல். அங்க தாரா கைக்கு வந்திருக்கு. காலத்து தட்டி இருக்காப்ல. இங்க ஒரு டாட் பால். ரன்னுக்கான முயற்சி இல்லை. கீழே வந்துருச்சு பால். மேல அவர் சுத்தினாரு, கீழே பால் வந்துருச்சு. பேட் பால். 6th ஓவர் போட பாலா. அவருக்கான தேர்ட் ஓவர். விக்கெட் எடுப்பாரா? ஓ, டாட் பால். நல்ல ஒரு பவுலிங். முதல் பந்தே ஒரு அருமையான பந்து வச்சு டாட் பாலை பதிவு செஞ்சிருக்காரு. செகண்ட் பால் சுத்தல் மட்டுமே நடக்குதுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். அங்க ஒரு பாண்டியா கையில 2க்கான முயற்சி. ஆமா, சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. ஒரு பால் வந்திருக்கு. டாட் பால் கொடுத்திருக்காங்க. 1 பவுன்ஸ் அம்பேரால் கொடுத்திருக்காரு. டாட் பாருங்க. அடுத்தடுத்த ரன் கட்டுப்பட்டிருக்காங்க. ரன் போகவே இல்லை. ஒரு டாட் பால், மீண்டும் ஒரு டாட் பால்ங்க. சிங்கிளும் இல்லை, எதுவும் இல்லைங்க. டாட் பால் மட்டுமே காணப்படுகிறது. லாஸ்ட் ஒரு 10 பால்ஸா. 6 ஓவர் கம்ப்ளீட்டட். 33 ஸ்கோர். 7th ஓவர் போட மருது இறங்கி போனாரு. அங்க ஒரு டாட் பால். மீண்டும் உள்ள எடுத்தாண்டாரு. அங்க மீண்டும் ஒரு டாட் பால். மரது கிட்ட இருந்து அடுத்தடுத்து டாட் பால் பார்க்க முடியுது. இந்த பால் மீண்டும் டாட் பால். அங்கே ரன் அவுட் ஆக்கிருக்கலாமுங்க. பவுலரும் வரல, கீப்பர் போனாரா? நான் ஒரு தடுமாற்றம் கீப்பர்ட்ட இருந்து. கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு. பார்ப்போம். மீண்டும் ஒரு டாட் பால். அவுட் கேட்கிறாரு. அங்க அம்பேர்ஸ் நோ கால்ஸ். அவுட், நாட் அவுட். பின்னாடி போட்டுருக்காரு. நீ கேட்ச் ஆகுமா? அப்பிச்சு வருவாரா? இல்லைங்க, குத்த விட்டுருக்காரு.
ரெண்டா மாதிரி இருக்கு இங்க. ஒயிட் உள்ள வச்சாரு, ஸ்லாட்ல இருந்துச்சு, வெளியில போயிருக்குங்க 6. 8th ஓவர் போட தாரா. அவருக்கான முதல் ஓவர். நியூ பவுலர் ஸ்ட்ரைக்ல அனில். 8th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். எங்க பாப்பா விக்கெட் எடுப்பாரா தாரா? நல்ல கட்டுங்க. டாட் பால். பாலே டாட் பால் எடுத்தாங்க இருக்காரு. 2வது பால் பார்ப்போம். விலைக்கு வந்தாரு, ஹேண்ட்ல பட்டிருக்கு. போன பால் கையில பட்டிருக்கு. அங்க ஒரு நல்ல பவுலிங் தாராக்கு இருந்து பார்க்கலாம். டாட் பால் இல்லைங்க, சிங்கிள் ஆயிருக்கு. அருமையாக போட்டிருக்காரு. 3 பாலுமே நல்லா போட்டிருக்காருங்க தாரா. பார்ப்போம். டாஸ் பாலுங்க. நல்லா 3 பால் போட்டாரு. 4வது பால் டாஸ் பால் எடுத்தாரு. ஆனா இங்க ஒரு பாண்டியா கிட்ட இருந்து போயிருக்கு. த்ரோ பிடிப்பாரா? பின்னாடி போகுது. பேக்கப்ல கணேஷ் எடுத்திருக்காருங்க. சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. உள்ள வச்சாருங்க, கேட்ச் ஆகுமா? அங்க ஒரு நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. லாஸ்ட் பால். பால் அழுத்தி போட்டாருங்க, அங்க மிஸ் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே வந்திருக்குங்க. லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள். 8 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 47 ஸ்கோரு. நியூ பவுலர் அழகுராஜா, அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர். 9th ஓவர் போடுறாங்க அழகு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தமிழ் கிராக்கர்ஸோட. ஃபர்ஸ்ட் பால் அழகு. பின்னாடி எடுத்தாண்டாரு. அங்க ரன்னுக்கான முயற்சி இல்லைங்க. செகண்ட் பால் அழகிட்ட இருந்து ஷார்ட் பால். ஆனா இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். கைக்கே தானே போயிருக்கு. எல்லாமே ஷார்ட் பால், லென்த் விழுகலைங்க. இதாங்க பால். நல்ல பாலுங்க. 3rd பால். உள்ள வச்சாரு, வெளியில போயிருக்குங்க. 6 ஸ்லாட்ல விழுந்த மாதிரி இருந்துச்சு. 6 போயிருக்கு. அனில் ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் என்ன நிக்கிறாரு, அவர் விக்கெட்டு போகல. இந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் அமைஞ்சிருக்குங்க. மீண்டும் அடிச்சு அது விலகி போய் அங்க அப்போச்சு 1, 2 ஆகுமா? 2க்கான முயற்சி இல்லைங்க, கையிலே வச்சிருக்காரு. ஆனா ஒரு ரன்கள் மட்டுமே. லாஸ்ட் 2 பால். ஸ்ட்ரைட்ல அங்க ஒரு எட்ஜில் போச்சு. பேட்டு ஸ்ட்ரைட்ல விட்டாரு. அங்க சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. லாஸ்ட் பால் ஒரு டாட் பால். நல்ல ஒரு 6 எத்துல நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு அழகு. 10th ஓவர் போட தாரா. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காருங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். பாப்போம் என்ன பண்றாரு இந்த ஓவர்ல. உள்ள எடுத்தாண்டாரு, வச்சாரு, வெளியில போகுமா? கேட்ச் ஆகுமா? போயிருக்கு. 6. முதல் பாலே உள்ள எடுத்தாண்டாருங்க. ஸ்லாட்ல இருந்துச்சு, வெளியில போயிருக்கு. 6. பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆகிட்டே இருக்கு. விக்கெட் எடுத்தானுங்க. எடுக்கலாட்டினா மேட்ச் மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த 2 விக்கெட்டும் ஸ்ட்ராங்கா நின்றுருக்காங்க. இப்போ கடைசி ஒரு 3 ஓவரா பார்ப்போம். விக்கெட் எடுப்பாரா தாரா? கடுமையான போராட்டம். ஆரஞ்சு விட்டாரு, கேப்ல போகுமா? அங்க விக்கி கை போயிருக்கு. ஒரு சிங்கிள். ஓப்பனிங்ல வந்த பேட்ஸ்மேனுங்க, அடிப்பாரா? 50 அடிப்பாராம் பார்ப்போம்.
உள்ள வச்சா ஸ்லாட்லயே வந்துச்சு, கேப்ல போகுது, பாலான பனி விழுந்துருக்குங்க. அப்படி இருந்து 4 போயிருக்கு அந்த ஏரியால. ஒரு 4 ஒரு ஃபீல்டிங் சேஞ்சிங் பண்ணிருக்காங்க. பார்ப்போம். ஓயிடுங்க, மிகப்பெரிய ஓயிடு. ஒரு ப்ரெஷர் ஆறாரு பவுலர் உள்ள எடுத்தாந்தாரு. அங்க பாண்டியா 1 ஆகுமா 2 ஆனுக்கான முயற்சி போறாருங்க. ஸ்ட்ரைக்ல உள்ளவர் போறாரு. விக்கெட்டுங்க, எடுத்திருக்காங்க. விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காங்க. அங்க தேவையில்லாத ஒரு ரன் அவுட் அவசரப்பட்டாருங்க ஸ்ட்ரைக்ல உள்ளவர். கபில் வெளியே போறாரு. ஒரு அந்த பார்ட்னர்ஷிப் உடைச்சிருக்காங்க. ரன் அவுட்ல நடந்திருக்கு, அந்த பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. அப்போ மீண்டும் உள்ள வச்சாரு. அங்க ஒரு டாட் பால், நல்ல கட்டிங் கட் ஆயிருக்கு. டாட் பாலுங்க, பேக் டு பேக் டாட் பால் போட்டிருக்காரு. தேரா கடைசி 2 ஓவர்ல ஸ்கோர் போயிருக்கு. 70 ரன் ஆயிருக்குங்க. 10 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். அழகு அவருக்கான 2வது ஓவர். உள்ள வச்சாரு. அங்க சிங்கிள் ஆகுமா? ரமேஷ் கீப்பருக்கு எரிஞ்சிருக்காரு. ஒரு சிங்கிள். செகண்ட் பால் உள்ள வச்சாருங்க. வெளியில போமா? கேட்ச் ஆகுமா? போயிருச்சுங்க, வெளியில போயிருக்கு. 6 வெளியில போயிருச்சு. போன பால் 6. மிகப்பெரிய 6 பேட்ஸ்மேன் அரைஞ்சு விட்டாருங்க. நல்ல ஷாட். அங்க கைக்கு தானே நான் போயிருக்கேன். சிங்கிள் மட்டுமே. நல்ல பாருங்க, கீழே வந்துச்சு. அருமையான பந்து. ஒரு டாட் பால். அழகு. மடக்கி கொடுத்தாரு. மீண்டும் போயிருக்கு, வெளியில போயிருக்கு. 6 டாட் பாலுங்க. டாட் பால் வந்திருக்கு அழகு கிட்ட இருந்து. உதயா நியூ பவுலர், 12th ஓவர். பாலே ஒயிட்ல வந்திருக்கு. 12th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 3. அடிச்சு போட்டாரு. அங்க அழகு கைக்கு போயிருக்கு. ஒரு சிங்கிள். ரன் அவுட்டுக்கான முயற்சி மிஸ் ஆயிருக்குங்க. ரன் அவுட் மிஸ் பண்ணிருக்காங்க. தூக்கி விட்டுருக்காரு. வெளியில போயிருக்குங்க. 6. நல்ல பேட்டிங்க, நல்லா ஆடுறானுங்க. நல்ல ஹிட்டிங் பண்ணிக்கிருக்காரு. ஸ்கோர் போய்க்கு இருக்குங்க. பேக் டு பேக் 6 அடிச்சிருக்காங்க ஓவர்ல. மீண்டும் நல்லா அடிக்கிறாங்க இந்த பேட்ஸ்மேன். பிளாக் அங்கே ஒரு 1 2 ஆகுமா? 2 அவுட் ஆகுமா? மிஸ் ஆயிருக்குங்க. த்ரோ கரெக்டான த்ரோ இருந்தா அப்ப ரன் அவுட்டுங்க. நல்லா அடிக்கிறானுங்க. நல்லா ஹிட்டிங். பிளாக் கலர் டிஷர்ட், அவர் பேரு தெரியல, அங்க நேம் தெரியல. அங்க மீண்டும் ஒரு பேக் டு பேக் ரன் அவுட்ல த்ரோ மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. என்னன்னு தெரியல. நல்ல ஸ்கோர் போய்க்கு இருக்கு. ஸ்கோர் வேற ஒரு பக்கம் போகுங்க. மேட்சை மாத்திக்கு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 ஓவர் தமிழ் கிராக்கர்ஸ் கையில இருந்துச்சு. அடுத்த ஒரு 6 ஓவரா மாறிக்கிட்டே போகுதுங்க ஓவர்ல. மீண்டும் அடிச்சாரு. அந்த ஏரியால கேட்ச் ஆகுமா? விக்கி கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்லா அடிச்ச பேட்ஸ்மேன் வெளியில போயிருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் உள்ள எடுத்தாந்தாரு. அங்க ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் ரிட்டையர் கொடுத்திருக்காரு. ஆனா விக்கெட்ல தாங்க கணக்காகும். விக்கெட் இழந்து, ரிட்டையர் மூலமா விக்கெட் இழந்து போயிருக்காரு. ஒரு சில ஓவரா ஸ்கோரை பார்க்கலாம். வாரியர்ஸ்ட இருந்து நல்ல ஸ்கோர் போயிருக்கு.
நியூ பவுலர் பாண்டியா அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாருங்க. ஸ்கோர்ல மிஸ் ஆகுது ஏதோ. பாண்டியா அதான் பாலே ஒயிட்ல எடுத்து வந்திருக்காரு. உள்ள எடுத்தாந்தாரு. ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. 1 2 ஆகுமா? 1ங்க. ஹேண்ட் ஸ்ட்ரைக்ல கால் இருந்துச்சு 2வது ரன்னுக்கு. செகண்ட் பால் அழுத்தி போட்டாப்ல. அங்கே பாலா கைக்கே போய் ஒரு சிறிய தடுமாற்று. அல்ல எச்சுங்க. அங்கே ஆடு கணேஷ் பின்னாடி இருக்காரு. இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்லோ பால். இங்க 1 உதயா கைக்கு போயிருக்கு. ஒரு ரன் மட்டும் வந்திருக்குங்க. விட்டாரு. ஸ்லாட்ல இருந்துச்சு பால். 6 வந்திருக்கு. ஓவருக்கு ஒரு 6 அடிச்சுறாங்க கடைசி ஒரு 4 ஓவர்ல. மீண்டும் ஒரு ஷார்ட் பால். டாட் பாலுங்க மேலே விழுந்திருக்கு. ரமேஷ் 14th ஓவர் போட. இந்த டீமோட தாங்க ரமேஷ் 100 அடிச்சாரு. இன்னைக்கு அடிப்பாரா பார்ப்போம். இப்போ பவுலிங் வந்திருக்காரு. சம்பவம் பண்ணுவாரா? முதல் பாலே எட்ஜில் அஞ்சு நல்ல ஃபீல்டிங்க. கணேஷ் கிட்ட இருந்து ஒரு தடுப்பு. ஒரு 4 தடுத்திருக்காரு. செகண்ட் பால் ஓயிடுங்க. விட்டாரு வெளியில விட்டாப்ல பால் கிருட்டுன்னு. மீண்டும் அரைஞ்சாரு. தாரா கையில நல்லா பேனிங். டாட் பால் மாறி இருக்கு. அங்க பாண்டியாவுக்கு போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க. அழுத்தி போடுறாரு. பார்ப்போம். பனி இன்னும் குறையலங்க. பனிமூட்டம் மேகங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அடிச்சாரு. வெள்ளைக்கு வந்து அடிச்சாரு. அங்க 6 போயிருக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கிளாசிக்கான ஷாட். கிளாட்லே போச்சு. லாஸ்ட் 2 பால். மீண்டும் அதே ஏரியா. கேட்சுங்க. மறுபடியும் நல்ல கேட்ச். நல்ல கேட்ச். அருமையான கேட்சுங்க. எதிர்பார்க்காத ஒரு விக்கெட்டுங்க. நல்ல கேட்ச். லாஸ்ட் பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல கீழே விட்டாரு பால. இந்த முறை ஃப்ரீயா விட்டாருங்க. அழுத்தாம. டாட் பால் ஆயிருக்கு. 116. 14 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். 15 ஓவர் போட பாண்டியா வந்திருக்காரு. பாண்டியா பவுலிங் இல்ல. பாண்டியா விக்கெட் எடுப்பாரா என்ன? முதல் பாலே டாஸ் பால். ஒரு எட்ஜ் அப்பூச்சி கைக்கு போயிருக்கு. ஒரு ரன் மட்டும் போகுமா? ஒரு ரன் மட்டுமே போயிருக்கு. குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில் அடிக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல குளிர்னு ஸ்டார்ட் ஆயிரும். ஆல்மோஸ்ட் இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு டாட் பால் உள்ள எடுத்தாண்டாரு. கீழே வந்துச்சு. டாட் பால் ஆயிருக்கு. கேட்சாங்கம்மா. ஐயோ மிஸ் ஆயிருக்குங்க. ஐயா பால் போயிடுச்சுங்க. முன்னாடி வந்துட்டாரு. பவுலிங் போட்ட அந்த வேகத்துல வந்தாரு. ஆனா பின்னாடி போயிடுச்சுங்க பால். கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. ஸ்லாட்ல இருந்துச்சு. அங்க ஆளே இல்ல. 4 மாறிட்டு ஒரு 4 ஓல்டுங்க. ஸ்டாம் ஒரு 4 எடுத்து ஒரு விக்கெட் எடுத்து விட்டுருக்காரு. உள்ள வச்சாங்க. இதை அருமையான பண்ணி. இதை தாங்க ஆரம்பத்துல இருந்தே சொன்னது. உள்ள எடுத்தாடலாம. விக்கெட். லாஸ்ட் பால். பாண்டியாக்கான லாஸ்ட் பால். ஒரு தடுப்பாட்டம். அங்க சிங்கிள்.
ஆகுமா? ஆயிருக்குங்க. போயிருக்கு, சிங்கிள் போயிருக்கு. ரமேஷ் லாஸ்ட் ஓவர் போட ரமேஷ் ஸ்கோர் 123. பார்ப்போம் கடைசி ஒரு சம்பவங்கள் பண்ணுவார ரமேஷ். டாட் பால், நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் பாலை பார்க்கல. செகண்ட் பால் உள்ள எடுத்தாண்டாரு, கையிலே தானே விழுந்திருக்கு. ரன் அவுட்டுங்க. அம்பையர் கொடுத்திருக்காரு, ரன் அவுட் கொடுத்திருக்காரு. நல்ல ரன் அவுட்டுங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க ரன் அவுட் மூலமா. என்னன்னு தெரியலங்க, இந்த டீம் வந்து மட்டும் ரமேஷ் ஒரு ஆக்ரோஷமா ஒரு விளையாட்டு விளையாண்டுறாரு. லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டு இருந்தாருங்க நியூ பேட்ஸ்மேன். இப்போ வந்திருக்கவர் எட்ஜு மிஸ் ஆயிருக்குங்க. மிஸ் ஆயிருக்கு ரன் அவுட். மீண்டும் ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி சிங்கிளா போயிருக்கு. வெள்ளைக்கு போட்டாரு. டாட் பால், பாலே பார்க்கலங்க அவரு. ஒரே சாட்டு தான். அங்க விக்கி கைக்கு போகுது. கேட்ச் ஆகுமா? கேட்ச் விட்டுருக்காருங்க விக்கி. அங்க இரண்டா மாறி இருக்கு. ஒரு சிறிய தடுமாற்றம். லாஸ்ட் பால் டாட் பாலோட முடிச்சிருக்காருங்க. நல்ல ஓவருங்க இந்த ஓவர் ரமேஷ் கிட்ட இருந்து. விக்கெட் கொடுத்துருக்காங்க. डिस्कसिंग போயிட்டு இருக்கு வாரியர்ஸ் டீம்ல இருந்து. வாரியர்ஸ் पार्ट टाइम बॉलर है, 2-3 पार्ट टाइम बॉलर है, वो जरूरत पड़ेगा उनकी जरूरत पड़ेगी तो फील्डिंग राइट करना है बाउंड्री थोड़ा मूव करो बैकअप भी रखने का कीपिंग ओके ओके और बॉलर्स फील्डिंग सेट करो आपका काम है हम कैसा बॉलिंग करें उसके हिसाब से. ஸ்ட்ரைக்ல உதயா, நான் ஸ்ட்ரைக்ல விக்கி, பவுலிங் எண்ட்ல வாரியர்ஸ்ல மணிஷ் சிங். வைடு கொடுத்துருக்காருங்க ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் அரேஞ்ச் விட்டாரு. நல்ல ஃபீல்டிங்கா. ரன் அவுட் ஆகுமா? ஒரு ரன் மட்டும் வந்திருக்குங்க. ஒரு நல்ல பவுலருங்க மணிஷ். அவர் போன மேட்ச் தமிழ் கிராக்கர்ஸ் நல்லா போட்டுருந்தாரு. செகண்ட் பால் தூக்கி விட்டாரு. நாள் ஆகுமா? இல்லைங்க, சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. விக்கி பேட்ல இருந்து ஒரு சிங்கிள். நல்ல பாருங்க, நல்ல தடுப்பாட்டம் உதயாட்ட இருந்து பார்க்க முடியுது. ஈஸியான ஸ்கோர் தான். டிஃபென்ஸ்ல போனாவே ஸ்விம் பண்ணிடலாம். விக்கெட் மட்டும் விடாம இருக்காங்க. பேக் டு பேக் டாட் பால் எடுத்து வந்திருக்காரு. நல்ல பால். ரன் அவுட்டுக்கான மேட்ச் இல்லைங்க. குட் பவுலிங் மணிஷ். பேக் டு பேக் டாட் பால் எடுத்து வந்திருக்காரு. கீழே விட்டாரு. அங்க ஒண்ணு கீப்பர் மிஸ்ஸிங்ல ஒரு ரன் வந்திருக்குங்க. செகண்ட் ஓவர் சசாத் நியூ பவுலர், அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்ட்ரைக்ல உதயா. ஒரு சுத்தல் போனாரு. அங்க டாட் பாலா மாறி இருக்கு. அரைஞ்சு விட்டுருக்காரு. இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒயிடுங்க, இங்க ஒயிடு வந்திருக்கு. ஒயிடு 1 பவுன்ஸ். அடிச்சாரு. ஐயா கேட்ச் மிஸ் ஆயிருக்குங்க. ஒரு ரன் மட்டும் வந்திருக்கு விக்கி பேட்ல இருந்து. ஒயிடு கொடுத்திருக்காருங்க அம்பேர். எக்ஸ்ட்ராலே ஸ்கோர் வந்திருக்கு. அரைஞ்சு விட்டாரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் கிடைக்கவில்லை. டாட் பாலாக மாற்றியிருக்காருங்க. அரைஞ்சாரு. மீண்டும் கைக்கு தானே போயிருக்கு.
அங்கே சிங்கிள் மாறி இருக்குங்க இந்த தடவை. பின்னாடி போட்டாவே அந்த ஏரியால பயங்கரமா அடிப்பாரு. அங்க நாளா மாறுமா? நல்ல ஃபீல்டிங்க தடுத்திருக்காரு. 2 ரன்கள் மட்டுமே வந்திருக்கு பேட்ல. பந்து ஸ்லோவாயிருச்சுங்க. தேர்ட் ஓவர் மனிஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலருங்கண்ணா. உள்ள எடுத்தாருங்க. நல்ல பாருங்க. டாட் பாலை மாத்திருக்காரு. மீண்டும் ஒரு டாட்டாம சிங்கிள் கிடைச்சிருக்கு இந்த ஓவர். ஒரு நல்ல பவுலர், குட் பவுலர், ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலர் இன் வாரியர்ஸ். லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு. அடிச்சானுங்க சொல்லல அடிச்சாரு. அங்க 6 மிகப்பெரிய 6 விக்கி பேட்ல இருந்து ஒரு 6 வந்திருக்குங்க. டாட் பால் நல்ல பவுலிங்க. ஒரு 6 எடுத்து ஒரு நல்ல டாட் பால் கொண்டாந்துருக்காரு. மீண்டும் உள்ள எடுத்தாண்ட ஒரு டாட் பால். டாட் பால் உள்ள வச்சாரு. கைக்கே தானே போயிருக்கு. கேட்சாம 6 விட்டுருக்கானுங்க. கேட்ச் விட்டு 6 ஆயிருக்கு நினைக்கிறேன். அம்பேர் செக் பண்ண போயிருக்காரு. 6ங்க. சசாத் செகண்ட் ஓவர் அவருக்கு. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். டாட் பால் செகண்ட் பால். ஊத்தி போட்டு அழுத்தி போட்டாரு. அந்த இடத்துல ஆளே இல்லை. பவர் பிளேங்கிறதுனால ஒரு 4 போயிருக்கு கேப்ல. உதயபேட்ல இருந்து ஒரு 4. கைக்கு தானே போயிருக்கு. அங்க ஒரு நல்ல தடுப்பு. ஒரு டாட் பால். நல்ல பாலுங்க. விக்கி நான் ஸ்ட்ரைக்ல. விக்கி வந்துட்டாரு. உதயணும் வேணான் இருக்காங்க. டாட் பால். அரைஞ்சு விட்டுருக்காரு. கேட்ச். விக்கெட் ஆயிருக்காருங்க. உதயாவோட விக்கெட் விட்டுருக்காங்க. உதயோட விக்கெட் இழந்து போயிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் பாண்டியாலங்க ரமேஷ். நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் ஸ்ட்ரைக்ல. இந்த டீமோட தானே 100 அடிச்சிருக்காருங்க. இன்னைக்கு அடிப்பாரா பார்ப்போம். 50வது அடிப்பாரா? லாஸ்ட் பால். டாஸ் பால் நேர போகுது. ஆளே இல்லை இந்த ஏரியால. 4 ஆகுமா? வந்திருக்காரு. ஃபீல்டர் வந்திருக்காரு. ஒரு ரன் மட்டுமே கிடைச்சிருக்கு. 5th ஓவர் போட தாகிர் அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். கீழே கொடுத்து சுத்த பார்த்தாரு. அஞ்சு ஒரு ஏட்ச். டாட் பால் மாறி இருக்கு. செகண்ட் பால் போட போறாங்க. அப்போ இதே டீமோட 100 அடிச்ச பேட்ஸ்மேன். மீண்டும் அதே சுத்தல். மீண்டும் ஒரு டாட் பால். தேர்ட் பால். ஒயிட் பாலுங்க. ஹேண்ட்ல பட்டிருக்கு. மீண்டும் ஒரு அந்த இடத்துல ஆளே இல்லை. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்குங்க. லாஸ்ட் 2 பால். விக்கி ஸ்ட்ரைக்ல. உள்ள வச்சாரு. வெளியில போகுமா? போயிருக்கு. 4 ஆயிருக்குங்க. முன்னாடியே குத்திருக்கு. நல்ல ட்ரைங்கான ஃபீல்டிங். குட் ஷாட்டுங்க விக்கி. லாஸ்ட் பால். மீண்டும் ஒரு எட்ஜ். இந்த இடத்துல ஆளே இல்லை. பின்னாடி போயிருக்கு. 4 ஆயிருக்குங்க. விக்கி பேட்ல இருந்து மீண்டும் ஒரு 4. பேக் டு பேக் 2 4 வந்திருக்கு. பவுலர் நியூ பவுலர் 1 மடக்கி கொடுத்தாரு. அங்க கைக்கே தானே போயிருக்கு. கேட்ச் பிடிப்பாரா? பிடிச்சிருக்காங்க. ரமேஷ் விக்கெட்டை இழந்திருக்காங்க. 100 அடிச்ச பேட்ஸ்மேன் வெளியில போறாரு. லாஸ்ட் மேட்ச்ல இன்னைக்கு மிக சொற்ப ரன்கள்ல போயிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் பாண்டியா ஸ்ட்ரைக்ல. விக்கெட் இழந்து போயிருக்காரு ரமேஷ். தட்டி விட்டுருக்காரு. அந்த இடத்துல ஆளே இல்லை. 1 2 ஆகுமா?
2க்கான முயற்சி இல்லை. அங்கே ஆளும் வந்திருக்காரு, ஃபீல்டர் வந்திருக்காரு. ஒரு ரன்கள் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல விக்கி விலைக்கு வந்து அடிச்சாரு. 5 நாள் ஆகுமா? ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 1 மட்டுமே கிடைச்சிருக்குங்க. ஒரு ரன்கள் மட்டுமே. நல்ல பாலுங்க, ஒரு எட்ஜ் போல்ட் ஆக வேண்டிய பாலுங்க, உள்ள பொத்துக்கிட்டு போகுது. எதிர்பார்க்காத ஒரு பால். சாட்டுங்க, ஏச்சாமா விட்டுருக்கேன். நல்ல முயற்சி. ஒரு 4 ஆயிருக்கு. பாண்டியா பேட்ல இருந்து ஒரு 4. போன பால் ஒரு 4 பாண்டியா பேட்ல இருந்து. சுத்தலுக்கான போனாரு. இங்க டாட் பால் ஆயிருக்கு. லெக் பைல பட்டிருக்கு. தாகிர் அவருக்கான செகண்ட் ஓவர். டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் எடுத்து வந்திருக்காரு. செகண்ட் பால் 1 பவுன்ஸ் கொடுத்திருக்காரு. நல்ல பாலுங்க, ஒரு எட்ஜுங்க. நல்ல ஓவருங்க, நல்லா போட்டிருக்காரு தாகி. 3 பால் டாட் பால் போட்டிருக்காரு. கேப்ல அடிச்சிருக்காரு. சிங்கிள் மட்டுமே. டாட் பால், ஒரு டாட் பால் வந்திருக்கு. லெக் பை, நாட் அவுட். அவர் நல்ல பவுலிங்க, குட் பவுலிங் தாகிர். கண்டினியூ ஓவர். நல்ல பாருங்க, இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு விக்கி பேட்ல இருந்து. ஸ்ட்ரைக்ல பாண்டியா. டாட் பால் இல்லைங்க, டாட் பால்ல அங்க லெக் பைல பட்டு ஒரு சிங்கிள் வந்திருக்கு லெக் பை மூலமா. ரன் அவுட் மிஸ்ஸுங்க. கேட்ச் மிஸ், ரன் அவுட் மிஸ். பேட்ல பட்ட மாதிரி இருந்துச்சுங்க. மீண்டும் பின்னாடி வந்துச்சு, வைட். உள்ள வச்சாரு, எட்ஜா இருக்குங்க. கேட்ச், நல்ல கேட்சுங்க. பாண்டியாவோட விக்கெட் இழந்திருக்காங்க. விக்கெட் விழுந்திருக்குங்க. ஸ்கோர் டவுன் ஆயிருக்கு. விக்கெட் அடுத்தடுத்து போய்க்கு இருக்கு. பாண்டியாவோட விக்கெட் இழந்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் பாலா. போன பால் பாண்டியா விக்கெட் இழந்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் பாலா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கு. அப்போ அடுத்தடுத்து தமிழ் காக்கஸ் விக்கெட் இழந்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்கோரும் போகல. உள்ள வச்சாரு, அங்க 1 ரன் மட்டும் வந்திருக்கு. சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. டாஸ் பண்ணுங்க, விட்டாரு, வெளியில விட்டுருக்காரு. 6 விக்கெட் பேட்ல இருந்து 6 வந்திருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 6 வந்திருக்குங்க. லாங் டைம் பேக் டு 6ங்க. 6ஓட ஓவரும் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக்ல பாலா. ஸ்ட்ரைக்ல பாலா, பவுலிங் என்ன தாகிர். ஒரு எட்ஜில் 5 நாள் ஆகுமா? அங்கே ஃபீல்டர் ஒரு தடுமாற்றம். 2 மாறுமா? 2 மாறி இருக்கு. செகண்ட் பால், ஸ்கோர் 59. உள்ள வச்சாரு, அங்கே கைக்கு தானே போலுக்கு போயிருக்கு, ஃபீல்டர் கைக்கு. அப்போ ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. டாட் பாலுங்க, விக்கி ஒரு சுத்தருக்கான முயற்சி. ஒரு டாட் பால் எடுத்து இருக்கார் பவுலர். மீண்டும் நான் ஸ்ட்ரைக்ல பாலா அழுத்தினாரு. விக்கி கவனிக்கலங்க. டாட் பாலா மாறி இருக்கு. நல்லா போட்டிருக்கானுங்க டாகி. போல்டு மிஸ்ஸுங்க. ஸ்டெப் கீழே இறங்கினாலும் போல்ட்டுங்க.
இங்க ஒரு தடுமாற்றத்தை பாக்குறோம் பேட்டிங் தமிழ் கிராக்கர்ஸ்ல. நல்ல ஓவருங்க தாயர், 3 ஓவருமே சிறப்பா போட்டு கொடுத்துருக்காரு. அவர் போட்ட 3 ஓவருமே. பவுலிங்ல சசாத், அவருக்கான லாஸ்ட் ஓவர். ஸ்ட்ரைக்ல பாலா. மிகப்பெரிய ஸ்கோர் தேவைப்படுது, பார்ப்போம் தமிழ் கிராக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னு. உள்ள வச்சாரு கேட்ச் ஆகுமா? போயிருக்கு. கேட்ச விட்டு 4 6 6 கொடுத்திருக்காரு. அம்பையர் டிசிஷன் 6. பாலா மீண்டும் ஒரு எட்ஜுங்க. மீண்டும் ஒரு சுத்தலுக்கு போனாரு, ஒரு எட்ஜ் ஆயிருக்கு. டாட் பால மாத்திருக்காரு. ஓவருக்கு 9 ரன் ஸ்கோர் வேணுங்க. அடிச்சாரு, கைக்கே தானே போயிருக்கு. அங்கே ஃபீல்ட்ல தடுத்துட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. ஓவருக்கு 9 ரன் ஸ்கோர் வந்தாவே மேட்ச் வின் பண்ணிடலாம் தமிழ் கிராக்கர்ஸ். பார்ப்போம். வாரியர்ஸ் குட் பவுலிங். வாரியர்ஸ் ஸ்ட்ரைக்ல விக்கி தட்டி விட்டுக்காரு ஒரு டாஸ் பால. சுத்தலுக்கு போல. ஃபீல்டர் கைக்கே போய் அங்க ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. மீண்டும் அடிச்சாரு, தூக்கி அடிச்சாரு, கேட்ச் ஆமா. இன்னும் நிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க 2 பேருமே. பவுலரும் போய் நிக்கிறாரு, ஃபீல்டரும் நிக்கிறாரு. ஒன்லி சீங். காதல் வளர்த்தேன் மாதிரி 2 பேரும் காதல் பண்ண மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாலாக்கு ஒரு சான்ஸ் விட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல விக்கி. பார்ப்போம். ஸ்ட்ரைக் டாட் பாலுங்க. விக்கிக்கு சிறிய தடுமாற்றங்கள் ஆயிக்கிட்டே இருக்காரு. பார்ப்போம். மீதமுள்ள 6 ஓவருக்கு 60 தேவைங்க. ஸ்ட்ரைக் 10 ஸ்ட்ரைக் வேணுங்க 10 பாலுக்கு. பார்ப்போம். ஓவருக்கு 10 ரன் தேவை, 2 ரேட்டு. பார்ப்போம் என்ன பண்றாங்க தமிழ் கிராக்கர்ஸ். நல்ல பவுலிங்க வாரியர்ஸ்ல இருந்து நல்லா போட்டிருக்காங்க. ஒரு எட்ஜு கேட்ச் ஆகுமா? கைக்கே போயிருக்கு. கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. விக்கெட்டை இழந்திருக்காங்க. அங்க பாலாவோட விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் கணேஷ். பாலா விக்கெட் இழந்து போயிருக்காரு. ஸ்ட்ரைக்ல கணேஷ். விக்கெட்டும் போயிருக்கு தமிழ் கிராக்கர்ஸ்ல. டார்பால்ஸ் மோஸ்ட் ஆஃப் டார்பால்ஸ் வந்திருக்கு. அங்க ஒரு ரன் மட்டுமே கிடைச்சிருக்குங்க கணேஷ் பேட்ல இருந்து. ஓவருக்கு 10 ரன் வேணுங்க கண்டிப்பான முறை. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு மேட்ச் பக்கம் யார் பக்கம் இருக்குன்னா வாரியர்ஸ் கையில தான் ஆல்மோஸ்ட் இருக்கு. பார்ப்போம் மாற்றங்களா இடையலாம். லாஸ்ட் 5 ஓவர்ஸ் இன்னும் இருக்கு வெளியில. இன்னைக்கு விக்கி மிகப்பெரிய தடுமாற்றம் அடைகிறாங்க. ப்ரெஷர் போட்டிருக்காங்க வாரியர்ஸ் பேட்டிங் மேல. அவர் எட்ஜில் 4 ஆகுமா? வருமா ஃபீல்டர் போயிருக்காரு. அங்கே தடுத்திருக்காருங்க ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங். 2 மட்டுமே கிடைச்சிருக்கு. அடிச்சாரு, எட்ஜில் ஆயிருக்கு. பெரிய சுத்தருக்கு தான் போனாரு. எட்ஜில் 1 ரன் மட்டுமே வந்திருக்கு. ஸ்ட்ரைக்ல கணேஷ். வைட். எக்ஸ்ட்ரால 1 ரன் வந்திருக்கு. இங்க ஒரு சிங்கிள். கணேஷ் பேட்ல இருந்து ஒரு சிங்கிள் வந்திருக்கு. அவருக்கான லாஸ்ட் ஓவருங்க மணிஷ். விலைக்கு போட்டாரு, தட்டி விட்டுருக்காங்க கணேஷ். ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. மணிஷ் நல்லா போட்டிருக்காங்க. செகண்ட் பால். ஒரு தட்டினாரு. அங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. மீண்டும் கேப்ல போயிருக்கு. இங்க 2 மாறி இருக்குங்க கணேஷ் பேட்ல இருந்து.
ஒவ்வொருத்தருவாங்க ஒவ்வொருத்தரோல +1 கிடைச்சிருக்குங்க. ஒவ்வொரு ரன்னும் முக்கியங்க. கடைசிக்கு மேட்ச் போய்க்கு இருக்கு. நல்ல ஒரு 2 பக்கெட்டுமே இருக்குங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓவருக்கு 10 ரன்கள் அடிச்சால் தமிழ் கிராக்கர்ஸ் தாராளமா வெற்றி பெறலாம். பார்ப்போம். ஓல்டு விக்கெட் எடுத்து விட்டுருக்காருங்க. விக்கெட் இழந்திருக்காங்க. ஸ்ட்ரைக் தான் அழகு. நல்ல பவுலருங்க மனிஷ். உள்ள எடுத்து வச்சாரு, போர்ட்லயே புடிங்கிட்டு போயிட்டாரு. ஆடி அடிச்சாரு. அங்க கைக்கான போகுது. நல்ல கேட்சுங்க ஐயா. நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. விக்கெட் போயிருக்கு. அழகோட விக்கெட்டும் போயிருக்கு. பேக் டு பேக் விக்கெட் பார்த்துக்க இருக்கோம். பேக் டு பேக் விக்கெட். தமிழ் கிராக்கர்ஸ் மிகவும் தடுமாற்ற நிலையில போய்க்கிருக்கு. லாஸ்டா முருகன் நம்பிக்கை அளிப்பாரா? ஸ்ட்ரைக்ல முருகன் நியூ பேட்ஸ்மேன். பெரிய உள்ள எடுத்தாங்க. பால் லெக்லயே பட்டிருக்கு. காலில் டாட் பால் ஆயிருக்கு. 24 பாலுக்கு 47. பார்ப்போம். நல்ல மேட்சா இருக்குங்க இன்னைக்கு. டஃப் மேட்ச். பாப்போம் யார் பக்கெட்டு போகுதுன்னு பார்ப்போம். உள்ள வச்சாரு. ஒரு ஹைட்டை யூஸ் பண்றாங்க நல்லா. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. செகண்ட் பால் அரைஞ்சு விட்டாரு. நல்லா அடிச்சிருக்கலாம். ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. அடிச்சானுங்க, வேற வழியே இல்லை. தமிழ் கிராக்கர்ஸ் பெரிய ஷாட்டுக்கு 2 ஷாட்டாவது போகணும். 2 ஷாட்டு போனா தான் இப்போ மேட்ச் மாறும். பார்ப்போம் கணேஷ் என்ன பண்றாரு பார்ப்போம். உள்ள போடுங்க. உள்ள பயங்கரமா வைக்கிறாருங்க. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஃபீல்டர் மிஸ்டேக்கால பின்னாடி பேக்கப்ல வந்துட்டாருங்க. ஒரு ரன் மட்டும் போயிருக்கு. ஓல்டு புடுங்க வேண்டிய பாருங்க. அச்சாருக்கு ஆளுக்குல பயங்கரமான பால். மீண்டும் அதே பால் கொஞ்சம் பேட்லயே விழுந்திருக்கு. வேற சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்குங்க. ஓவர் ஆயிருக்கு. அவங்க பவுலிங் ரொட்டேஷன் பயங்கரமா இருந்திருக்கு. மணிஷ் இன்னொரு ஓவர் இருந்திருக்கு வெளியில. அவர் நல்ல பவுலருங்க மணிஷ். குட் பவுலர். அடிச்சார். கைக்கே தானே போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் தரமா தடுத்திருக்காங்க. ரெண்டே இல்லை. அடிச்சே ஆனுங்க. 2 ஷாட்டு போனா தாங்க மேட்ச் மாறும். பார்ப்போம். ஓவருக்கு 14 ஸ்கோர் வேணும். இப்போ உள்ள 2 ரேட்டுக்கு டாஸ் நேர போயிருக்கு. அங்கே நான் பெரிய ஷாட் கைக்கே தானே விழுந்திருக்கு. 2 போயிருக்காங்க. கை உள்ள எடுத்தாரு. அவ்வளவு தடுத்தாரு. நான் உள்ள பொத்துக்கிட்டு போயிடுச்சு. காலுக்குலாம் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. உள்ள வைக்கிறாங்க. தாராளமா உள்ள வைக்கிறாங்க. பார்ப்போம். 2 பால் போய் ஆகணும் வெளியில. அடிச்சாரு. கைக்கு தாங்க போகுது. மீண்டும் அங்க ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. மணிஷ் எக்ஸலன்ட் பவுலிங். ஸ்ட்ரைக்ல கணேஷ். மீண்டும் அதே ஏரியா. டாட் பால். 2 அவுட்டுக்கான முயற்சி. நல்ல ஃபீல்டருங்க இங்க. அடிச்சாரு. திருப்பியும் கைக்கு தான் போயிருக்கு. அதே ஏரியா. கண்டிப்பா கொஞ்சம் பிஸ்மில்லைங்க. 2 ஆயிருக்கு. ஒவ்வொரு ரன்னும் முக்கியம். குருசுவலான மூவ்மெண்ட். பார்ப்போம். மேட்சை மாத்துவாங்களா கணேஷ் மற்றும் முருகன்.
தட்டி விட்டுருக்காரு முருகன். ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. இப்போ மீண்டும் 2 பெரிய ஷாட் போனால் மட்டுமே தமிழ் கிராக்கர்ஸுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். பார்ப்போம். அவர் எட்ஜ் வாங்கியிருக்கு. சிங்கிள் மட்டும். சுத்தல் காண முயற்சி படலை. பேட்டிலே படலைங்க. டார்பால் ஆயிருக்கு. இங்க ஒரு ஸ்லிப் ஆனாரு முருகன். ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்குங்க. ஆல்மோஸ்ட் மேட்சும் அவங்க கையில இருக்கு. பார்ப்போம் ஏதாவது பண்ணி மாத்துறாங்களா. பெரிய ஷாட்டுக்கு 2-3 ஷாட்டு போனா தாங்க மேட்ச் எப்பயும் போல மாறும். போயிருக்கு. ஆனா ஃபீல்டர் வச்சிருக்காங்க இந்த இடத்துல. சிங்கிள் மட்டுமே. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குங்க வாரியர்ஸ் பக்கத்து மேட்ச். சிங்கிள் கிடைச்சிருக்கு. 6க்கு மிகப்பெரிய ஸ்கோர் தேவை. வாய்ப்பே இல்லைங்க. முழுமையாக மேட்ச் அவங்க கையில, வாரியர்ஸ் கையில இருக்கு. கன்ஃபார்முங்க. போட்டாரு. அங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள். அடிச்சாரு. இந்த ஷாட் முன்னாடியே அடிச்சிருந்தால் மேட்சை மாற்றக்கூடிய ஷாட்டா இருந்திருக்கலாம். 6ங்க. வாரியர்ஸ் பேட்டிங்ல மிஸ்டேக் நடந்தாலும் பவுலிங்ல நல்ல ஒரு லைனப் வச்சு போட்டாங்க. கையிலே விழுந்ததை விட்டுருக்காரு. ஃபீல்டர் விட்டாருங்க ஒரு கேட்ச. கேட்ச் மிஸ். தூக்கி போட்டு விட்டாரு. டாட் பால். மேட்சோட லாஸ்ட் பால். ஒரு கேட்ச் மிஸ். கேட்ச் மிஸ். மேட்ச் வின் பை தி வாரியர்ஸ். மேட்ச் வின்னுங்க வாரியர்ஸ். தமிழ் கிராக்கர்ஸ் தோல்வியை அடைந்துள்ளது.